அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, ஈமானிய உறவுகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்று நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு கொடுத்த நேமத்துகளுக்கு, அருட்கொடைகளுக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். நன்றி மறப்பார் நன்றன்று என்பதாக சொல்வார்கள் அல்லவா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இறைவன் கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி மறப்பீர்களே ஆனால் அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய வளம், அல்லாஹுடைய நியமத்துகள் நமக்கு கேலிக்குறியாக ஆகிவிடும். எனவே அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்திருந்தாலும் நிச்சயமாக சத்தியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹ் நமக்கு அருள் வளம் செய்யாமல் இல்லை, நியமத்துகள் செய்யாமல் இல்லை. அல்லாஹ் எத்தனை அருட்கொடைகளை நமக்கு செய்திருக்கின்றான். பணம் காசுகள் காரு பங்களா மட்டும்தான் அருட்கொடை என்று நினைத்துக் கொண்டீர்களா? சத்தியமாக சொல்லுகின்றேன், அல்லாஹ் அதற்கு மேலும் மிக விலை மதிப்பற்ற நியமத்துகளை நமக்கு தந்திருக்கின்றான். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நியமத்துகளை பாருங்கள், நமக்குள் இருக்கின்ற நியமத்துகள் பாருங்கள். யாராவது அது கொடுக்க முடியுமா? காற்றை எடுத்துக் கொள்ளுங்கள், நீரை எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த மண் வளத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய நியமத்துகள்! அந்த நியமத்துகள் யாராலும் தர முடியுமா? எனக்குள் இருக்கின்ற நியமத்துகளை பாருங்கள். கண் ஒரு பார்வை ஒரு நியமத்துகள் அல்லையா அல்லவா? பேசக்கூடிய பேச்சு ஒரு நியமத்துகள் அல்லவா? கேட்கும் செவித்திறன் நியமத்துகள் அல்லவா? உடல் உறுப்புக்குள் இருக்கக்கூடிய நியமத்துகள் எத்தனை இருக்குகின்றன! இதற்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்த மறந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நம் மீது கருணையோடும் பாசத்துடன் இருக்கின்றான். அந்த கருணையும் அந்த பாசமும் குறைந்து விடுமையானால் நம்முடைய நிலை என்னவாகும்? ஒரே ஒரு நிகழ்வை இந்த சமயத்தில் உணர்த்தி காட்ட ஆசைப்படுகின்றேன். நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துங்கள். முன்னொரு காலத்தில், பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் 3 மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவர் தொழுநோயாளி, மற்றொருவர் வழுக்கை தலை உடையவர், மூன்றாம் அவர் 2 பார்வையும் அற்றவர். இந்த தொழுநோயாளி மக்களிடத்தில் கலந்துரையாடுவதில் அஞ்சியவராக, பயந்தவராக, வெட்கப்பட்டவராக, வீட்டை விட்டு வெளியே வராமல் நொந்து நொந்து அன்றாட வாழ்க்கையில் செத்து கொண்டிருந்தார். தனக்கு ஏற்பட்ட அந்த வியாதியை நினைத்து அழாத நேரம் இல்லை, கவலைப்படாத நாட்கள் இல்லை. அதே போல வழுக்கத்தலை உள்ள ஒரு மனிதர், சபையில் நாம் செல்ல முடியவில்லை, தலையில் ஒரு முடி கூட இல்லை, பார்ப்பதற்கு விகாரமாக அசிங்கமாக இருக்குகின்றன. இந்த நிலையில் மூன்றாவது நபர் 2 பார்வையுமே இல்லை, உலகத்தை பார்க்க முடியவில்லை, தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்களை, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. என்ன செய்வது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதருடைய கவலையை போக்கும் விதத்தில் ஒரு மலக்கை அல்லாஹ் அந்த மனிதரிடம் அனுப்பி வைக்கின்றான். அந்த முதல் மனிதர் தொழுநோயாளியிடம் அந்த மலக்கு மனித உருவத்தில் வந்து, அடியானே, உனக்குள் என்ன பிரச்சனை, உனக்குள் என்ன தேவை என்று அல்லாஹ் கேட்டு என்னை அனுப்பி வைத்துள்ளான். என்ன தேவை? எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த உலகத்தில் நான் வாழும் வரைக்கும் என்னுடைய உடலில் இருக்கின்ற வியாதி குணமானால் போதும். இந்த தொழுநோயால் நான் அவதிப்பட்டு கொண்டு அன்றாடம் நான் சித்துக் கொண்டிருக்கின்றேன். இதை மட்டும் சரி செய்தால் போதும். இதைவிட எனக்கு வேற இந்த உலகத்தில் எதுவும் தேவையில்லை. அப்படியா என்று சொல்லிவிட்டு அந்த மலக்கு அந்த மனிதர் மீது கையை வைக்குகின்றார். அவருடைய உடலை தடை விடுகின்றார். தொழுநோயாளி அழகான உருவம் உடையவராக, நல்ல வதன மேனி உடையவராக பளிச்சென்று அவர் காட்சி அளிக்கிறார். அவர் பார்த்துவிட்டு பரவசம் அடைகின்றார். எனக்குள் இவ்வளவு அழகா என்று. மீண்டும் அந்த மலக்கள் கேட்கின்றார், உனக்கு ஏதாவது அல்லாஹ் அன்பளிப்பு தர சொல்லி என்னை அனுப்பியிருக்கின்றான், ஏதாவது விரும்பியது கேளு. அதுதான் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நேமத்து கொடுத்து விட்டானே, போதும். இல்லை இல்லை, மீண்டும் ஒரு நேமத்து கொடுக்க அல்லாஹ் ஆசைப்பட்டான்.
அல்லாஹ் இதோ கொடுத்திருக்கின்றான், உனக்கு உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுக்க சொல்லியிருக்கின்றான், எனக்கு ஒட்டகம் தேவை என்று. அந்த மலக்கு ஒரு கர்ப்பமுற்ற ஒரு ஒட்டகையை கொடுத்து, இதை வைத்து நீ பிழைத்துக்கொள், இதில் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான் என்று சொல்லி அந்த ஒட்டகத்தை கொடுத்து விட்டு சென்று விடுகின்றார். இரண்டாவது அந்த தலைவலுக்கையானவரிடமும் அந்த மலக்கு வருகின்றார். விஷயத்தை சொல்லுகிறார், உன்னுடைய தேவை என்ன, உன்னுடைய பிரச்சனை என்ன? என் தலைதான் எனக்கு பிரச்சனையே, என் தலைமுடிதான் எனக்கு பிரச்சனையே, எந்த சபைக்கும் போய் உட்கார முடியவில்லை, அருவருப்பாக இருக்குகிறது, தலையில் ஒரு முடி கூட இல்லை, பார்ப்பதற்கு விகாரமாக இருக்கிறது, எனக்கு தலையில் அழகான முடி வந்தால் மட்டும் போதும் என்று. வேறு எதுவும் உனக்கு தேவை இருக்கிறதா? எனக்கு இந்த உலகத்தில் எந்த எதுவும் தேவையில்லை, இது ஒன்று மட்டும் என்றால் போதும் என்று அந்த மலக்கு அந்த மனிதருடைய தலையில் தடவி விடுகின்றார். அவருக்கு அழகான தோற்றம், தலையில் முடி வந்து விடுகின்றன. உனக்கு வேறு ஏதாவது அல்லாஹ் கொடுக்க சொல்லி நாடுகின்றான், ஏதாவது கேள் என்று. இதே எனக்கு பெரிய நேமத்து தானே, போதும் என்று சொல்லுகின்றார். இல்லை இல்லை கேளு என்று. சரி என்று அவருக்கு ஒரு மாடை கொடுக்குகின்றார். மூன்றாவது ஒரு நபர், இரண்டு பார்வையற்றவர், அவரிடத்தில் வரப்படுகின்றன, கேட்கப்படுகின்றன, எனக்கு பார்வை கிடைத்தால் அதை விட எனக்கு சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை என்று சொன்னோனே அவருடைய கண்ணை தடவி கொடுக்குகின்றார். அவருக்கு பார்வை கிடைத்து விடுகிறது, ஆனந்தம் கொள்ளுகின்றார், சந்தோஷமாக இருக்குகின்றார். சில நாட்கள் கழிந்த பிறகு அல்லாஹ் அவர்களை சோதிக்க மீண்டும் அந்த மலக்கு அனுப்புகின்றான். ஒரு மிஸ்கீனை போன்ற ஒரு தோற்றம், ஒரு ஏழையை போன்ற தோற்றம். அந்த முதல் தொழுநோயாளியிடத்தில் அந்த மலக்கு வருகின்றார். நான் அல்லாஹ்வினுடைய அடியான், ஒரு மிஸ்கீன் உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன், அல்லாஹ் உனக்கு செய்த நியமத்துகளுக்கு ஏதாவது நன்றி செலுத்தும் விதத்தில் உன்னுடைய செல்வங்களிலிருந்து எனக்கு ஏதாவது உதவி செய்ய என்று கேட்கின்றார். அதற்கு அந்த தொழுநோயாளி, உனக்கு கொடுக்கும் அளவிற்கு என்னுடைய அலுவல்களில் நான் சும்மா இல்லை, நான் அதிகமான பொழப்பு தளப்புகளில் நான் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றேன், இப்பொழுதெல்லாம் கொடுக்க முடியாது, போய்விடு என்று சொல்லிவிடுகின்றார். அதே போல அந்த வழுக்கத்தலை உடையவரிடத்திலும் வருகின்றார், சொல்லுகின்றார், கேட்கின்றார், அல்லாஹ் உனக்கு கொடுத்த நியமத்திலிருந்து எனக்கு ஏதாவது செய் என்று. நானும் அந்த அளவிற்கு நான் யோசிக்கவில்லை, எனக்கு யோசிக்க நேரமில்லை, என்னுடைய செல்வத்தை நான் பெருக்குவதில் தான் நான் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றேன், நீ போய் வா என்று சொல்லுகின்றார். இந்த இரண்டு நபர்களிடத்திலுமே அந்த மலக்கு சொன்னார், உனக்கு ஒன்று தெரியுமா, நீ ஒரு காலத்தில் எப்படி இருந்தாய் என்று தெரியுமா? ஓ தொழுநோயாளியே, உன்னுடைய நிலையில் நீ அருவருப்பாக இருந்து வெளியே வருவதற்கு கூட நீ அஞ்சினாய், அல்லாஹ் உன்னை குணப்படுத்தினான், உனக்கு நியமத்துகளை கொடுத்தான். ஓ வழுக்கத்தலையுடையவரே, உனக்கும் அதேதான், நீ வெளியே வர அஞ்சினாய், அல்லாஹ் உனக்கு அழகிய தோற்றத்தை கொடுத்தான், நியமத்துகள் கொடுத்தான். அந்த அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளிலிருந்து அல்லாஹுடைய அடியானுகளுக்கு நீ உதவி செய்யாவிட்டால், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாவிட்டால் என்ன ஆகும்? மூன்றாம் அவர், அந்த பார்வையற்றவர், எனக்கு இறைவன் கொடுத்த நியமத்துகள் நான் தருகிறேன், இதோ ஆடை கொடுத்த இறைவன், என்னுடைய ஆயிலையும் அழகாக்கி கொடுத்த இறைவன், பார்வை கொடுத்த இறைவன், அவனுடைய பாதையில் நான் செலவழிக்கின்றேன், இதோ உங்களுக்கு எவ்வளவு செல்வங்கள் வேணுமோ எடுத்துச் செல்லுங்கள், என்னுடைய ஆட்டு மந்தையிலிருந்து எத்தனை ஆடு வேணுமோ எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார். அல்லாஹு தாலா மீண்டும் அந்த பார்வை இழந்த மனிதருக்கு பார்வை கொடுத்தது போல, செல்வத்தை கொடுத்தது போல அந்த மலக்கு துவா செய்தார்கள், உன்னுடைய நியமத்துகளுக்கு நீ இறைவனுக்கு நன்றி செலுத்தினார், உன்னுடைய நியமத்துகள் இன்னும் அல்லாஹ் அதிகமாக்கி தருவானாக என்று. எனவே அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி மறப்பீர்களே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் உடைய பிடி கடுமையானது. வ இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும் வ இன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். எனக்கு நீங்க நன்றி செலுத்துவீர்களானால் உங்களுக்கு செய்த நியமத்துகளை நான் அதிகப்படுத்தி தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். என்னை மறந்து விடுவீர்களானால், என்னை மறுப்பீர்களே ஆனால், உங்களுக்கு செய்த நியமத்துகளை நீங்கள்
கண்டுகொள்ளாமல் இருப்பீர்களே ஆனால் என்னுடைய வேதனை, என்னுடைய பிடி, என்னுடைய தண்டனை மிகவும் கடுமையானது என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் அருமறையான் திருமறையில். எனவே இதை உணர்ந்து கொண்டு நாம் அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா பேரருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.